ஜீவாமிர்தம் தயாரிக்கும் முறை. ஜீவாமிர்தம் என்பது மண் வளத்தை அதிகரித்து பயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஒரு இயற்கை உரம். இதை வீட்டிலேயே எளிதாக தயாரிக்கலாம். தேவையான பொருட்கள்: நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு கோமியம், வெல்லம், பயறு வகை மாவு, தண்ணீர், பெரிய பானை அல்லது தொட்டி. தயாரிக்கும் முறை: 1. கரைசல் தயாரித்தல். ஒரு பெரிய பாத்திரத்தில் கோமியம், வெல்லம் மற்றும் பயறு மாவு ஆகியவற்றை நன்றாக கரைத்துக் கொள்ளவும். 2. சாணத்தை கலத்தல். கரைசலை சாணத்தின் மீது சமமாக தெளித்து நன்றாக கலக்கவும். 3. உருண்டை ஆக்குதல். கலவையை ஈரப்பதத்துடன் சிறிய உருண்டைகளாக உருட்டி நிழலில் உலர்த்தவும். 4. பயன்படுத்துதல். பயன்படுத்தும் போது ஒரு உருண்டையை எடுத்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு கரைத்து பயிர்களின் வேர்பகுதியில் ஊற்றவும். முக்கிய குறிப்புகள்: தரமான பொருட்கள்: எப்போதும் நாட்டு மாட்டு சாணம் மற்றும் கோமியத்தை பயன்படுத்துங்கள். கலவை விகிதம்: பொதுவாக 100 கிலோ சாணத்திற்கு 15 லிட்டர் கோமியம், 2 கிலோ வெல்லம் மற்றும் 2 கிலோ பயறு மாவு பயன்படுத்தப்படுகிறது. உலர்த்துதல்: உருண்டைகளை நன்றாக உலர்த்துவது முக்கியம். சேமிப்பு: குளிர்ந்த மற்றும் உலர்ந்த இடத்தில் சேமிக்கவும். விளக்க வீடியோக்கள்: யூடியூபில் ஜீவாமிர்தம் தயாரிப்பது எப்படி என்று தேடி பல வீடியோக்களை காணலாம். முன்னெச்சரிக்கை: ஜீவாமிர்தம் தயாரிக்கும் போது சுகாதாரத்தை கடைபிடிக்கவும். தோல் அல்லது கண்களில் பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். ஜீவாமிர்தத்தின் பயன்கள்: மண் வளத்தை அதிகரிக்கிறது, பயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, பூச்சி தொற்றுக்களை குறைக்கிறது, பயிர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு உள்ளூர் வேளாண்மைத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். குறிப்பு: இது ஒரு பொதுவான தகவல் மட்டுமே. எந்தவொரு பயன்பாட்டிற்கும் முன் உங்கள் உள்ளூர் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. தமிழில் இன்னும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். Would you like me to provide information in a different language?